ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து சைக்காலஜி அண்ட் சைக்காஸ்டிக்ஸ் இது பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருக்கும் இது ஒரு கன்ஃபியூஷனாகவே இருக்குது. ஸோ இது ரெண்டு கோர்ஸ்க்கு என்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ சைக்காலஜி அப்படின்னா நம்ம வந்து பிஎஸ்சி, எம்எஸ்சி, எம்ஃபில், ஸோ பிஹெச்டி இந்த லைனில் பண்ணுறது தான் வந்து பிஎஸ்சி சைக்காலஜின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் என்னென்னலாம் பண்ணுவாங்கன்னா, ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து அவங்க கவுன்சிலிங் கொடுக்கறது, ப்ளஸ் வந்து அவங்களுக்கு வந்து தெரப்பி கொடுக்கறது. ஸோ அது மூலமாக மட்டும்தான் இது பண்ண முடியும். ஸோ இவங்க எதுவுமே வந்து ஒரு மெடிசனை எதுவும் சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. இதுவே வந்து சைக்காட்ரிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு அது வந்து நம்ம எம்டியில் பண்ணுவாங்க. ஸோ அது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பேஷண்ட்டுக்கு மெடிசன் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது, ஸோ அவங்கள வந்து கிளினிக்கலாக ட்ரீட் பண்ணுறதை பற்றி தான் இதை ஃபுல்லாமே படிப்பாங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன, எல்லாருக்குமே வந்து மென்டல் டிஸார்டர் இருக்கும். சிலது வந்து நம்ம மெடிசன் மூலமாக தான் க்யூர் பண்ண முடியும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரீட்மெண்ட் மூலமாக பண்ணுவாங்க. அது வந்து சைக்காட்ரிக், அதை பற்றி அந்த இது ஒரு டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க. சைக்காலஜின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தேரி ப்ளஸ் கவுன்சிலிங்கு, மெடிடேஷனு, ஸோ இந்த மூலமாக அவங்க வந்து சால்வ் பண்ணுறது தான். ஸோ இது ரெண்டுத்துக்கும் எதாவது டிஃப்ரென்ஸ் வரும். ஒன்று நீங்கள் சைக்காலஜி படிக்கணும், பிஎஸ்சி லெவலில் இருக்குது. அப்புறம் எம்எஸ்சி, அப்புறம் கிளினிக்கல் சைக்காலஜி இருக்குது. அப்புறம் பிஹெச்டி லெவலில் இருக்குது. சைக்காட்ரிக் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் எம்பிபிஎஸ் தான் பேசிக் காலேஜ் எலிஜிபிள். அதை முடிச்சுட்டு நீங்கள் எம்டி பண்ணலாம். ஸோ ரெண்டுத்துக்கும் எதாவது டிஃப்ரென்ஸ். இதை தவிர்த்து எங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.